ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் மாம் ஆஃப் டு கோ. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஷாப்பிங் யாருக்குன்னா நம்ம குட்டி பாப்பாவுக்கு. குட்டி பாப்பா யாருன்னா ரகுவோட ஓன் பிரதர், அவங்களோட நியூ பார்ன் பேபி. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக பேபி பிறந்திருக்கு. ஸோ பார்க்க போகும்போது நம்ம சும்மா போவேனால ஸோ நல்லா கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு தோணுச்சு. ஈவன் கோல்டு கூட நினச்சோம், சரி அது பாப்பாவோட மொட்டை காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ போட்டுக்கலான்ட்டு இப்போதைக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதோட ஷாப்பிங் லாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாய்ஸ் வந்து கொஞ்சம் குறன்ட்டு ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா பேக் டு பேக் பெங்களூர் சென்னை அந்த ட்ரெயினில் வாட்டர், அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம ஃபில்டர் ஆர்வோ வாட்டர் குடித்தாலுமே எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கோல்டுங்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே அப்போ போனோம். ஸோ லஞ்ச் வந்து நம்ம வெளியில் ட்ரை பண்ணலான்ட்டு ஆல்ரெடி போன அதே கேரளா ஹோட்டல் தான். அன்றைக்குமே லஞ்சு சூப்பராகவே இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஜூடியோக்கு தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். இதே ஃப்ளோர்லேயே மேலே வந்து ஃபஸ்ட் க்ரைமே இருக்குது. ஆப்போசிட்டில் ஸ்டைல் யூனியன், அப்புறம் வெஸ்ட் சைடு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும். பிட்வீனில் ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும். ஸோ நல்லா ஒன்றா போகலான்ட்டு ஃபஸ்ட்டு ஜூடியோ தான் வந்திருந்தோம். ஜூடியோவில் குட்டி பாப்பாவோட அந்த ஏஜ் சைஸ்க்கு வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கல. நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் வச்சு போடுற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் இப்போ பார்க்க வரவங்க எல்லாமே இப்போ போடுற மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்யூச்சரில் வச்சு போடுற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அங்கே ஒரே ஒரு கவுன் டைப்பில் இருக்கிற மேக்ஸி மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் க்ரை அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடில் வந்து 20% இந்த சேல் ஆஃபர் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து அவ்வளோவா க்ரௌட் இல்லை. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக இப்போ தான் ரீசெண்டாக டுக்குக்கு அந்த பாட்டி ட்ரைனிங் சேர் வாங்குறதுக்காக விசிட் பண்ணியிருந்தால நான் அதை பெருசாக எதுவுமே அகெயின் கவர் பண்ணல. வெஸ்ட் சைடு வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நான் அது தனியாக இன்னொரு வீடியோவில் என்னோடய பர்த்டே ஷாப்பிங் லாகில் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு பியூர் ஒயிட்டில் லைட்டாக லேஸ் மட்டும் வச்ச மாதிரி. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு, ஜிகுன்னு இல்லாமல். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு அது எல்லாமே உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பியூர் ஒயிட்டில் வியர் பண்ணால் ஏஞ்சல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேபி இதில் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் நான் பெரிய சைஸை தான் வாங்கியிருக்கேன். 3 to 6 month அப்போ போடுற மாதிரி தான். இந்த ஒயிட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவளோட கலருக்குமே இது செம்மையாக இருக்கும். லைட்டாக இல்லை ஹேண்டில் மட்டும் லேஸ் ஒர்க் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சட்டிலானது தான், பட் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து ரோப்மே கொடுத்துருக்காங்க, ஸோ டைப் பண்ணுற மாதிரி. முன்னாடி வந்து ஒரு குட்டியாக ஒரு போமே இருக்குது. சூப்பர் எலகெண்ட்டாக இருந்தது, சிம்பிளாக. செகண்ட் ஒன் இது வந்து ரகுக்கு பிடிச்சது, இதனால் வாங்கலான்னு சொன்னாங்க. எனக்குமே பிடிச்சிருந்தது. இதில் ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து அந்த அந்த ஸ்லீவ்ஸ் தான். பட்டர்ஃப்ளை மாதிரியும் இல்லாமல் ஒரு ரஃபல் ஸ்லீவ் மாதிரி இல்லாமல் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதுலேயுமே சென்டரில் ஒரு போ கொடுத்துருந்தாங்க. இந்த மெட்டீரியல் வந்து லைட் டெனிம், ஒரு ப்ராப்பரான டெனிம் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ டெனிம் போட்டோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட்டான ஒரு மெட்டீரியல். இதுவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தோம். தேர்டு இதுவுமே நான் வாங்கின எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான், பட் இதுவுமே எனக்கு ஒரு ஒன் ஆஃப் ஃபேவரட் தான். இது வந்து கேர்ளுக்கான ஒரு டங்கரி டைப். பாய்ஸ்க்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டங்கரி டைப்பில் வர்றது எல்லாமே கேர்ளுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவே சூப்பராக இருக்கும். இதில் கீழ் போர்ஷனில் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். மேலே உள்ளே போடுற அந்த டிஷர்ட் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஹை நெக். ஸோ ரொம்ப குளிரான அந்த சீசனில் வந்து போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் இதுவுமே அதே பேட்டர்னில் வர்ற மாதிரி தான், பட் நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டங்கரி போர்ஷன் அந்த ஸ்கர்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் வந்து எம்ப்ராய்டரி வரும், இதில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் பேக்கெட் வரும். இதோட உள்ளே போடுற அந்த டிஷர்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரஃபல் ஸ்லீவுமே வர்ற மாதிரி ஒரு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ், அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அது வெஸ்ட் சைடில் வாங்கினது. அப்புறம் இது ஃபைனலாக கொஞ்சம் கிராண்டாக ஏதாவது வாங்கலான்ட்டு இது வாங்கினேன். நான் ஆர்டர் பண்ணது ஒயிட்டு. இது நீங்கள் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து அதுதான் அழகாக இருக்கும். அவனோட பாடிக்குமே அதுதான் ஒத்துக்கும். ரொம்ப டார்க் கலர்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஆர்டர் பண்ணது ஒயிட்டு, வந்தது இந்த கலரு. பட் இதுவுமே நல்லதாக இருந்துச்சு. நேரில் வந்து நல்ல கிளிட்டரியாக இருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட் எல்லாமே நாங்கள் இந்த சென்னை போகிறதுக்கு டே பிஃபோர் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. வருமோ வராதோன்ட்டு வரை எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஆனால் நல்ல வேலை கரெக்டாக அன்றைக்கி ரிசீவ் ஆயிடுச்சு. குட்டி பாப்பாவுக்கு வாங்குற அதே சாக்கில் நானுமே 2 எடுத்துட்டேன். ஒன்று வந்து
லாங் மேக்ஸி டைப்பில் வர்றது. பட் கொஞ்சம் நீ லென்த் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் போர்ஷன் அந்த ஹிப் கிட்ட மட்டும் கொஞ்சம் எலாஸ்டிக் வர்ற மாதிரி இருக்கும். இதுவுமே வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்புறம் ஒரு ஷார்ட் குர்த்தி, அதுவுமே மின்ட்ராவில் வாங்கினது தான். அப்படியே ஜூடியோவில் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்கில் வேறு ஷேட் மாற்றலான்ட்டு கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே தான் அந்த நம்ம ஷாப்பிங் பண்ணது. இது ஃபுல்லுமே குட்டி பாப்பாவுக்கு வாங்கியாச்சு. பட் கஷ்டப்பட்டு பெற்றுக்கிற அந்த நியூ மாம்க்கு தான் ஏதாவது நம்ம கிஃப்ட் பண்ணணும். நான் எனக்கு டுகு பிறக்கும் போதே சிலது எதிர்பார்த்தேன். பட் யாருமே ஒன்றுமே கொடுக்கல. எல்லாருமே டுகு தான் கவனிச்சாங்க. ஸோ நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேணான்ட்டு சின்னதாக ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் பிக் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஒரு 4x4 அந்த சைஸில். ஏன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸோட சைஸே அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த சைஸில் நான் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் கேர்லி திங் வர்ற மாதிரி கொஞ்சம் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் நாங்கள் விஷ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு. ஸோ இதெல்லாமே தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பெங்களூர் டு சென்னை அந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருந்ததுன்ட்டு நான் டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.